ஃப்ரெண்ட்ஸ் வழக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. ரோகிணி வந்துட்டு மனோஜ் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நீ மட்டும் அமைதியே இருந்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட என் மேலே தான் பழி போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் உன் மேலே என்ன மிஸ்டேக்குன்னு நீ ரியலைஸே பண்ண மாட்டேன்றல. உன்ன மாதிரி ஒருத்தனை நான் லவ் பண்ணேன்னு நினச்சா ரொம்பவே அவமானமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ரோகிணி. நீ எங்கே போகிறேன்? நான் எங்கேயோ ஒன்று போகிறேன். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாதது? நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? நீங்கள் தான் யாரை பற்றியும் கவலைப்பட பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை பற்றி யோசிக்கிற வேலையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்கள பார்த்த உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம மனோஜ் வந்துட்டு இப்போ கூட வெளியே வந்து பார்க்கணுன்னு நினச்சி வந்து பார்க்குறேன்னா பார்த்தியா, ஒரு நிமிஷம் கூட எவன் என்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ரோகிணி வந்து. அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க மனோஜ். உடனே ஓடி போயிட்டு சொல்கிறாங்க, அம்மா ரோகிணி வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அவள் எங்கேயாச்சும் போயிட்டு போகிறாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவெல்லாம் எங்கேயுமே போக மாட்டான், அவளை பற்றி யோசிக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக ஏறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரோகிணி வேகமாக அவங்களோட அம்மா கிட்டே போகிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி எனக்கு அங்கே போகவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன், தேவையில்லாமல் அவங்க அம்மா பேச்சு கேட்குற பையன்கிட்ட தேவையில்லாமல் நீ ஓவராக பேசி அவனோட மைண்டை மாற்றணும்னு நினைக்க அதனை உனக்கு எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், ஆனால் நீ தான் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மாவும் ரோகிணியை பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. ரோகிணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ